ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கனவா மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வாட்ஸ்அப்பில் கனவா மீன் ஆர்டர் பண்ணி ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டேன். அவங்க நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து விட்ருவாங்க. நானும் ஒரு 2 தண்ணி அலசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான ஆனியன், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த கனவாவில் 1.5 ஸ்பூன் கறி மசாலாவை போட்டுக்கலாம். ஓகேங்களா. எனக்கு சின்ன பிள்ளைனால அதிகமாக காரம் எடுத்துக்க மாட்டேன், அதனால் 1.5 போட்டிருக்கிறேன். நீங்கள் தாராளமாக 2 போடலாம். அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம குக்கர்லேயே இதை சமைச்சிக்கலாம். ஓகேங்களா. சட்டியில் எடுத்து பண்ணோன்னா அதை லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதுக்கு இது ஒரு 5 விசில் போட்டு எடுத்துட்டால் நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம குக்கரை வச்சாச்சு. தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனையும் அதில் போட்டுட்டேன். இது நானே குக் பண்ணி நானே வீடியோ எடுக்கிறனால வீடியோ அப்படி இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் செய்கிற மெத்தடை நான் கரெக்டாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிடுங்க. ஓகேங்களா. இது நான் சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். நிஜமாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் கனவா சாப்பிட சொல்ல அசல் இறால் குழம்பு எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா. இப்போ வெங்காயம் நல்லா வசங்கி வந்ததும் இப்போ நாம் அதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிடணும். ஓகேவா. வெங்காயம் வசங்குற டைமில் நான் தேங்காயை ஒரு 1/4 மூடி தேங்காயை நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வசங்கி வர்றதுக்கு நான் குக்கர் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். எப்போவுமே தாளிக்க சொல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தாளிங்க, சரியா? இல்லாட்டா அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தாளித்து எடுத்துக்கிடுங்க. மூடி போட்டால் கொஞ்சம் சீக்கிரத்தில் தக்காளி வசங்கும், அதனால தான் அப்படி பண்ணேன். இப்போ நல்லா வசங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போது நாம் கனவால மசாலாத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கிடணும். அப்புறம் அதையும் அலசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த அளவு கிரேவி காணும்டா சரி, இல்லாட்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ நல்லா வெந்துட்டு அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நாம் ஒரு பாதி லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஓகேவா. அப்புறம் கொத்தமல்லி இல்லாமல் சாப்பாடே கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதையும் இதில் போட்டுக்கலாம். உண்மையிலே இது இல்லாட்டா கஷ்டமாக இருக்கும். இதுவும் சேர்த்தா தான் ஒரு மனமே இருக்கும். சுவையான கனவா குழம்பு ரெடி. சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி குக்கரில் மூடி வச்சுட்டு சாப்பிட சொல்ல எடுத்து
குக்கரை திறந்து பாருங்கள், அவ்வளோ மணமாக இருக்கும், ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.